Assalamu alaikum, alaikum, yeah. Assalamu alaikum, alaikum, yeah. Alhamdulillah. Alhamdulillah wali kulli ni'mah. Wa sallallahu ala rasulih Muhammadin nabiyyir rahmah. Wa ala alihi wa ashabihi khiyaril ummah. Wa sallama alayhim tathriman kathira. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalam ala sayyidil mursalin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-'ala mahkami tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Ya ayyuhalladzina amanu taqullaha haqqa tuqatih wa la tamutunna illa wa antum muslimun. Wa qala Allah ta'ala aidan fi fadilatil hajj. Al-hajj ashhurun ma'lumat walillahi 'alan nasi hajjul baiti man istata'a ilayhi sabila wa man kafara fa inna Allaha ghaniyyun 'anil 'alamin. Sadaqallahul 'azim. An Abi Hurairah radhiyallahu ta'ala anhu qala Rasulullah sallallahu alaihi wasallam al-umratu ila al-umrati kafaratul lima bainahuma wal hajju mabrur laysa lahu jazaa illa al-jannah aw kama qala alaihi salatu wassalam. Rawahul Bukhari wal Muslim. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல்ல ஏக நாயகன் அல்லாஹு தஆலாவின் பேரருள் அருமையான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் உயர்வான உன்னதமான குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் தாபியீன்கள் தாபியீன்கள் இமாம்கள் இறைநேசர்களான வலிமார்கள் நல்லோர்களான நம் முன்னோர்கள் நம் அனைவரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வினுடைய மாபெரும் பேரருளால் புனிதம் நிறைந்த மாதத்தில் புனிதமான நாளில் ஜும்மாவுடைய நேரத்தில் இறை கடமையை இறை கட்டளையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய இல்லத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த நாளில் இந்த நேரத்தில் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இந்த மனித சமூகத்திற்கு தருவதாக இறைவன் வாக்களித்தானோ, இந்த மாதத்தில் இந்த நாளில் இந்த ஜும்மாவுடைய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நன்மைகளை எந்த பாக்கியங்களை இறைவனிடம் கேட்டு பெற்றார்களோ அத்தனை பாக்கியங்களையும் பெறக்கூடிய உயர்ந்த நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாரும் காலம் முழுக்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து அதே கலிமாவோடு இந்த உலகத்தை விட்டும் விடைபெறக்கூடிய உத்தமர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. கண்ணியம் நிறைந்த பெருமக்களே, இறைவனுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஆண்டிற்கான ஹஜ்ஜுடைய பயணம் துவங்கி இருக்கின்றது. உலகம் முழுக்க ஹஜ் என்ற இறைவனுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக புனிதம் நிறைந்த கஅபாவை நோக்கி பல லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் தங்களின் பயணத்தை துவங்கி இருக்கின்றார்கள். கிழக்கே சீனாவை முதற்கொண்டு மேற்கே அமெரிக்கா வரை உலகில் உள்ள அத்தனை நாடுகளிலும் இருந்து இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த எல்லா மனிதர்களும் நிறங்களை கடந்து இனங்களை கடந்து தோற்றம் பணம் பதவி என்ற எந்த பாகுபாடுகளும் இல்லாமல் இறை கடமையை நிறைவேற்றுவதற்காக உலகம் முழுக்க அத்தனை பகுதியில் இருந்தும்
இறை கஅபாவை நோக்கி ஹாஜிகள் பயணத்தை துவங்கி இருக்கின்றார்கள். இந்த ஹஜ் என்ற புனிதம் நிறைந்த மாதம் சாதாரணமான ஒன்று அல்ல. பல மனிதர்களின் 30, 40, 50 வருட கனவுகள் நிறைவாக கூடிய காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலம். என்றாவது எப்படியாவது நாமும் கஅபாவை பார்க்க வேண்டும், இறை கடமையை நிறைவேற்ற வேண்டும், இறை கட்டளைக்கு அடிபணிய வேண்டும், இறை தூதர்கள் கடந்து வந்த பாதைகளை, அவர்கள் இருந்த இடங்களை நாம் பார்க்க வேண்டும் என்ற பல்வேறுபட்ட கனவுகள் நினைவாக கூடிய காலம் இந்த ஹஜ்ஜுடைய காலம். குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நாட்களில் தங்களுடைய இறைவனை ஒரே உடையில் எளிய தோற்றத்தை காணக்கூடிய, இறைவனின் அழைப்பிற்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான நாட்கள் இந்த ஹஜ்ஜுடைய நாட்கள். சுமார் இந்திய நாட்டிலிருந்து இந்த வருடம் ஹஜ்ஜுக்காக சுமார் 1,75,025 நபர்களுக்கு அரேபியாவின் அனுமதியை பெற்று ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள். இதில் சுமார் 1,22,518 பேர் கவர்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய ஹஜ் கமிட்டியின் மூலமாக இந்த வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக பயணத்தை துவங்கி இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் மீதமுள்ள 52,507 நபர்கள் தனியார் நிறுவனங்களின் மூலமாக ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகளை துவங்கி அரசாங்கத்தின் சூழ்ச்சியால், அரசாங்கத்தின் குளறுபடியால் 52,000 மக்களின் ஹஜ்ஜினுடைய ஏற்பாடுகள் தேங்கி இருக்கின்றது. 52,000 ஹாஜிகளின் ஹஜ்ஜுடைய பயணம் கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. குறிப்பாக ஹஜ்ஜுக்காக நாம் என்னதான் முயற்சிகள் செய்தாலும், பணங்களை கட்டி முன்பதிவுகள் செய்திருந்தாலும், இறைவன் நாடினாலே தவிர அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்காது. ஒரு ஹாஜி என்பதும் இறைவனுடைய கஅபாவை நெருங்குதல் என்பதும் அந்த பாக்கியம் இறைவன் தன்னால் தேர்ந்தெடுப்பவர்களுக்கு கொடுக்கக்கூடியது. ஹஜ் எல்லாருக்கும் அமைந்து விடாது. 20 வருடம் 30 வருடம் சவுதியில் தான் அவர் பணியாற்றி இருப்பார். ஆனால் அவர் கூட ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்க மாட்டார். இந்த பாக்கியம் இறைவனால் கொடுக்கப்படக்கூடியது. அந்த வகையில் இந்த வருடம் சுமார் 52,000 ஹாஜிகளின் ஹஜ்ஜுடைய பயணம் கேள்விக்குறியாக மாறி இருக்கின்றது. அந்த ஹாஜிகளுக்கான ஆறுதலையும், யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜுடைய பயணம் உறுதியாகிவிட்டதோ அவர்களின் ஹஜ்ஜை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனை செய்வதும் நமது கடமை என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா அத்தனை பயணிகளுடைய ஹஜ்ஜையும், யார் யாரெல்லாம் ஹஜ்ஜுடைய பயணம் உறுதியாக்கப்பட்டு பயணத்தை துவங்கி இருக்கின்றார்களோ அத்தனை ஹாஜிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அத்தனை ஹாஜிகளின் பயணங்களையும் அல்லாஹ் லேசாக ஆக்குவானாக. இந்த வருடம் துவங்கி இருக்கின்ற ஹஜ்ஜுடைய அமல்களை அல்லாஹ் முழு பாதுகாப்பானதாக ஆக்கியருள்வானாக. யாரெல்லாம் இந்த வருடம் ஹஜ்ஜை தவறவிட்டார்களோ அல்லாஹு தஆலா அதற்குரிய கூலியை அவர்களுக்கு கொடுப்பானாக. வரக்கூடிய வருடங்களில் தவறவிட்டவர்களும் நம்மை போன்ற அத்தனை சாமானியவர்களும் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை பெறக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. கண்ணியமானவர்களே, ஹஜ் என்ற கடமை எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் தொழுகை அடிப்படை கடமையோ, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில்
ஜகாத் அடிப்படை கடமையோ, எப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது அடிப்படை கடமையோ, அதுபோன்று அடிப்படை கடமையில் ஒன்றுதான் அருள்மறை குர்ஆன் ஷரீஃபின் வாயிலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீதுகளின் வாயிலாக இஜ்மாவே உம்மத்தின் ஒட்டுமொத்த அங்கீகரிக்கப்பட்ட கருத்தின் அடிப்படையில் ஹஜ் என்பதும் அடிப்படை நிரூபிக்கப்பட்ட கடமை. அதிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று இஸ்லாத்தின் அடிப்படை 5 தூண்களில் ஒன்று ஹஜ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. முதல் தூண் ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இறைவனை இறை தூதரை மனதால் உறுதி கொண்டு ஈமான் கொண்டு கலிமாவை மொழிவது இஸ்லாத்தின் அடிப்படை தூண்களில் ஒன்று. தொழுகையை நிலைநாட்டுவது, ஜகாத்தை வருடா வருடம் கணக்கிட்டு கொடுப்பது, ரமதானுடைய மாதத்தில் முழுக்க இறைவனுக்கு அஞ்சி இறைவனுக்காக நோன்பை நோற்பது, இறைவனுக்காக உடலால் பொருளால் சக்தி பெற்றவர்கள் இறை கஅபாவை சென்று இறைவனுக்காக ஹஜ்ஜை நிறைவேற்றுவது இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் உள்ளது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 தூண்களை ஒப்பிட்டு சொன்னார்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவேதான் இறைவனுடைய வார்த்தையின் அடிப்படையில், இறை தூதரின் மொழியின் அடிப்படையில் யார் ஒருவர் ஹஜ்ஜை நிறைவேற்றாமல், ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு உடலால் பொருளால் சக்தி இருந்தும் அதை தாமதப்படுத்துகின்றார்களோ, ஹஜ்ஜுடைய அமல்களில் பொடுபோக்காக இருக்கின்றார்களோ, ஹஜ்ஜை உதாசீனப்படுத்துகின்றார்களோ, சக்தி இருந்தும் நிறைவேற்றவில்லையோ, அவர் காஃபிர் என்ற ஃபத்வாவை குர்ஆனின் மூலமாகவே அல்லாஹ் வெளிப்படுத்தினான். வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, உங்களால் முடியும் என்று சொன்னால், உடலால் பொருளால் நீங்கள் சக்தி பெற்றிருந்தால் இறைவனுக்காக ஹஜ்ஜுடைய அமலை நீங்கள் நிறைவுபடுத்துங்கள். ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, இறை பாதையில் இறைவனுடைய கஅபாவுக்கு சென்று ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள். உடலால் பொருளால் சக்தி இருந்தும் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கான அத்தனை விஷயங்களும் அவன் பெற்றிருந்தும், ஒமன் கஃபர, யார் அதை உதாசீனப்படுத்தினானோ, ஒமன் கஃபர, யார் ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லையோ, ஒமன் கஃபர, பொருள் ஆதாரத்தை அல்லாஹ் கொடுத்திருந்து, உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருந்து ஹஜ்ஜை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால், ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் சொல்லுவான், இந்த உலகக்காரை விட்டும் அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் தேவையற்றவன், இஸ்லாத்தை விட்டும் வெளியேறியவன் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த வசனம் நமக்கு உறுதிப்படுத்தும் இஸ்லாமிய கடமைகளில் அடிப்படை கடமைகளில் ஹஜ்ஜும் உள்ளது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு சொல்லித் தரும். இந்த ஹஜ்ஜை குறித்தான பல்வேறுபட்ட விளக்கங்கள் இஸ்லாமிய கடமைகளில் ஹஜ் என்பது தனி கவனத்தை உயரும். மற்ற கடமைகளை விட, மற்ற வழக்கங்களை விட செயல்பாட்டால், வழிபாட்டால், செயல்முறைகளால் முற்றிலும் பல்வேறுபட்ட சிறப்புகளை பெற்றது ஹஜ்ஜுடைய கடமை. தொழுகை என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும் தொழுகையை நிறைவேற்றி விடலாம். நோன்பு என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் இருந்தால் போதும் நோன்பை நிறைவேற்றி விடலாம். ஜகாத் என்று சொன்னால் பொருளாதாரம் இருந்தால் போதும் ஜகாத்தை கொடுத்து விடலாம். ஆனால் ஹஜ் என்பதற்கு உடல் ஆரோக்கியமும் வேண்டும், பொருளாதார பலமும் வேண்டும். இரண்டும் இருந்தால் மாத்திரமே ஹஜ் கடமையாகும். இதையெல்லாம் விட
ஹஜ்ஜுடைய அமல்களில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொன்னான், وَأَذِّنْ فِي النَّاسِ بِالْحَجِّ يَأْتُوكَ رِجَالًا عَلَى كُلِّ ضَامِرٍ يَأْتِينَ مِنْ كُلِّ فَجٍّ عَمِيقٍ. நபியே, ஹஜ்ஜுக்கான அழைப்பை கொடுங்கள், ஹஜ்ஜுக்கான அழைப்பை கொடுங்கள். எந்த நபியின் மூலமாக இந்த வணக்கத்திற்கான அழைப்பை கொடுக்க அல்லாஹ் சொன்னானோ அந்த நபி மரணித்து நீண்ட ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த நபியின் வாழ்க்கை பின்னணியிலேயே ஹஜ்ஜின் வழிபாட்டு முறைகளை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறைவனின் கட்டளை ஹஜ்ஜுக்காக வேண்டிய அழையுங்கள். அந்த நபி மரணித்து இத்தனை ஆண்டுகளுக்கு பின்னால் ஏன் கியாமத் வரை அந்த நபியின் வாழ்க்கை பின்னணியில் ஹஜ்ஜின் ஒவ்வொரு அமல்களை அல்லாஹ் அமைத்துக் கொடுத்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த கல்லின் மீது ஏறி நின்று கஅபாவை கட்டினார்களோ அந்த மகாமு இப்ராஹிம் இன்றும் கஅபாவுக்கு அருகில். தவாஃப் செய்பவர்கள் 7 சுற்றை முடித்ததோடு அங்கு 2 ரக்காயத்துகள் தொழ வேண்டும். அப்படி தொழுதால் மாத்திரமே அந்த தவாஃப் பரிபூர்ணமாக அமையும். அவர்கள் ஏறி நின்று கட்டிய அந்த கல்லை அல்லாஹ் புனிதப்படுத்தினான். அந்த இடத்தில் தொழுக வேண்டும் என்ற கட்டளை, தவாஃப் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்தில் 2 ரக்காயத்தை தொழுதிருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஷைத்தானை விரட்டுவதற்காக கல்லை எடுத்து எறிந்த அந்த இடத்தை ரம்யுல் ஹிஜார் இந்த ஹஜ் செய்யக்கூடிய அத்தனை ஹாஜிகளும் செயல்படுத்தக்கூடிய வணக்கமாகவே அல்லாஹ் மாற்றினான். இறைவனுடைய கட்டளைக்கு இணங்க ஹாஜரா அம்மையார் வெறுமை நிறைந்த பாலைவனத்தில் பாலகனோடு தங்குவதற்கு கூட இடமில்லாத இடத்தில், சாப்பிடுவதற்கு கூட உணவு இல்லாத இடத்தில் இறை கட்டளைக்கு ஒத்துக்கொண்டு தங்குவதற்கு சம்மதித்தார்களே. அந்த செயல்பாடை அங்கீகரிப்பதற்காக அவர்கள் தன்னுடைய மகனுக்கு தண்ணீரை தேடி ஓடிய, சஃபாவுக்கும் மர்வாக்கும் மத்தியில் உள்ள ஓடிய ஓட்டத்தை அல்லாஹ் இன்றைய ஹாஜிகள் உம்ராவுக்கு சென்றாலும் சரி, ஹஜ்ஜுக்கு சென்றாலும் சரி, அவர்கள் நிறைவேற்றக்கூடிய சഈ என்ற ஓட்டமாகவே அல்லாஹ் மாற்றினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இறைவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து இறைவனுக்காக தன்னுடைய மகனை அறுப்பதற்கு துணிந்தார்களே, அந்த செயல்பாடை இன்று அத்தனை ஹாஜிகள் மாத்திரமல்ல, உலகம் முழுக்க ஹஜ்ஜுடைய ஈதுடைய நாளை கொண்டாடக்கூடிய அத்தனை மக்களும் உல்ஹிய்யா என்பதை கொடுத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற கட்டளையை சொன்னானே. எந்த இப்ராஹிம் நபியின் மூலமாக இந்த ஹஜ்ஜை அல்லாஹ் அறிமுகப்படுத்தினானோ அவர்களின் வாழ்க்கை பின்னணியில் அவர்கள் குடும்பத்தார்கள் செய்த ஒவ்வொரு செயலையும் ஹஜ்ஜுக்கான வணக்கமாகவே அல்லாஹ் மாற்றினார். ஹஜ் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, இறைவனால் கொடுக்கப்படக்கூடிய மாபெரும் பாக்கியம். பொதுவாகவே ஒரு இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்குள்ள சிறப்புகளை விளங்கினால்தான் அங்கு செல்லக்கூடிய ஆர்வம் ஆசையும் நமக்கு வரும். இந்த கோடை காலங்களில் பல்வேறு பகுதியில் இருந்து ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் போன்ற இடங்களுக்கு சுற்றுலா செல்லுவார்கள். ஏன் அப்படி? அங்குள்ள சீதோஷ நிலை, அங்குள்ள இயற்கை அழகு, அங்குள்ள குளிர்ந்த நிலை, இதை அனுபவிப்பதற்காக அதற்காக ஆசைப்பட்டு ஆர்வத்தோடு பயணமாக கூடிய நிலை மனிதனுடைய வளமையில் உள்ளது. அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட ஒரு நிலையை ஹஜ்ஜுக்கான ஆர்வத்தை மூட்டுகின்றான். இறைவனுடைய அடையாள சின்னங்களை நாம் சென்று பார்க்க வேண்டும் என்பதற்காக,
ஹஜ்ஜுடைய இன்ட்ரோடக்ஷனை, அறிமுகத்தை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லும் போதே இன்ன அவ்வல பைத்தி உலிய லின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக்கா வ ஹுதல் லில் ஆலமீன். அந்த காபா இருக்கின்றதே, இந்த உலகத்தில், இந்த பூமியில் இறைவனை வணங்குவதற்காக வைக்கப்பட்ட முதல் இறை இல்லம், இறைவனை வணங்குவதற்காக உருவாக்கப்பட்ட முதல் இறை இல்லம். அது எப்படிப்பட்டது தெரியுமா? முபாரக்கா வ ஹுதல் லில் ஆலமீன். அது வணக்கத்திற்குரியது. ஒட்டுமொத்த உலகத்தின் வழிகாட்டி அந்த காபா என்ற ஆசையை சொல்லி அங்கு சென்று பாருங்கள் என்ற கட்டளையை அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக வெளிப்படுத்துவான். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், ذَلِكَ وَمَن يُعَلِّمْ شَعَائِرَ اللَّهِ. இது இறைவனுடைய அத்தாட்சி. சஃபா மர்வா மலை இறைவனுடைய அத்தாட்சி. மக்காவினுடைய, மதீனாவினுடைய அத்தனை பூமியின் வெளிப்பாடுகள் இறைவனுடைய அத்தாட்சி என்ற சிந்தனையோடு யார் அதை பார்த்து அதை கண்ணியப்படுத்துகின்றார்களோ, ذَلِكَ وَمَن يُعَلِّمْ شَعَائِرَ اللَّهِ, இறைவனுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகின்றார்களோ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. அல்லாஹ் சொல்வான், இறையச்சத்தின் வெளிப்பாடால் இது போன்ற நிலைகள் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. இறையச்சம் இருப்பவர்கள் தான் அதை பார்ப்பதற்கு ஆசைப்படுவார்கள். இறைவனுடைய பொருத்தம் பெற்றவர்களுக்கு தான் ஹஜ்ஜுடைய வாக்கியங்கள் கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லி அங்கு செல்வதற்கான ஆர்வத்தை மூட்டுகின்றான். அதே போன்று ஹஜ்ஜுடைய பயணம் என்பது இறைவன் மீது நாம் அதிக அளவுக்கு பிரியம் கொண்டவர்களுக்கான வெளிப்பாடாக அமையும். மனிதனுடைய இயல்பு தன்னுடைய குடும்பம், தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய செல்வம் எல்லாம் எப்போதும் என்னோட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். மனித இயல்பை படுத்தான் எல்லாம் எப்போதும் தன்னுடைய இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன். ஆனால் ஒருவன் ஹஜ்ஜுக்கு செல்லும் போது தன் குடும்பத்தை விட்டுவிட்டு, தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு, தன் மனைவியை விட்டுவிட்டு இறைவன் கொடுத்த செல்வத்தை இறைப்பாதையில் செலவழித்து ஒருவன் ஹஜ்ஜுக்காக செல்லுகின்றான் என்று சொன்னார். இஸ்லாமிய ஷரியத்தின் கடமை என்ற அடிப்படையில் மக்காவின் புனித காபாவை தரிசிப்பதும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து வளர்ந்த அந்த இடங்களை பார்ப்பதும், பெருமானாரின் ரவுலாவுக்கு நின்று பெருமானாருக்கான சலாத்தை சொல்லுவதும் இறை காதலின் வெளிப்பாடு என்பதாக இஸ்லாம் அதை வர்ணிக்கின்றது. அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜுக்கு செல்வதோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரவுதாவை தரிசிப்பதும், ஜியாரத்து செய்வதும், பெருமானாருக்கு சலாம் சொல்வதும் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாரனி பஅத வஃபாத்தி, யார் ஒருவர் என்னுடைய மரணத்திற்கு பிறகு என்னை ஜியாரத்து செய்ய வருவாரோ. பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன? மன் ஸாரனி பஅத வஃபாத்தி, யார் ஒருவர் எனது மரணத்திற்கு பின்னால் எனது கபரை ஜியாரத்து செய்வதற்கு வருவாரோ, வஜபத் லஹு ஷஃபாஅத்தி ஸாரனி பஅத ஹயாத்தி என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் என்னை நான் ஹயாத்தோடு இருக்கும் போதே சந்தித்தவரை போன்று. அது மாத்திரமல்ல, அவருக்கு எனது பரிந்துரை கடமையாக்கப்பட்டது என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட வாக்கியத்தை தரக்கூடியது ஹஜ்ஜுடைய அமல்களில் பெருமானாரின் ரவுதாவை தரிசிப்பது. பல்வேறுபட்ட நன்மைகள். ஹஜ் என்பது சாதாரணமானது அல்ல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அய்யுல் அமாலி அஃதல், எந்த செயல்பாடு மிகச் சிறந்தது? இஸ்லாமிய மார்க்கத்தில் எந்த செயல்பாடு மிக உன்னதமானது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் கால ஈமானும் பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுவையும் அவனது தூதரையும் ஈமான் கொள்வது இஸ்லாத்தில் மிக முக்கியமான மிக சிறந்த கடமை. அந்த சஹாபி கேட்டார், சும்ம மாதா,
இதற்கு பின்பு எது யா ரசூலல்லாஹ்? நான் கலிமா சொல்லிவிட்டேன், இறைவனை ஏற்றுக்கொண்டேன், உங்களை இறை தூதர் என்று உறுதியாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றேன். இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு சுபமாதா, பிறகு எது சிறந்தது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இறை மார்க்கத்திற்காக போராடுவது, இறை மார்க்கத்தை காப்பாற்றுவதற்காக, பாதுகாப்பதற்காக உயிரை கொடுப்பது. அது போர்தான் மாத்திரமல்ல, எந்த வகையில் எல்லாம் இறை சட்டத்திற்காக, இறை கடமைக்காக, இறை வேதத்திற்காக, இறை தூதரின் வார்த்தைக்காக போராடுவதும் ஜிஹாதுக்கு சமம் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் இரண்டாவது சொன்னாங்க, இஸ்லாத்தில் மிகச் சிறந்த காரியங்களில் முதலாவது இறைவனையும் இறை தூதரையும் ஈமான் கொள்வது, இரண்டாவது இறை மார்க்கத்திற்காக போராடுவது. அந்த சஹாபி கேட்டார், சும்மபாதா, அதற்கு பின்பு எது யா ரசூலல்லாஹ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூருன், இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜை நிறைவேற்றுவது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இஸ்லாத்தின் மிக உயர்ந்த செயல்பாடுகளில் ஒன்று ஹஜ்ஜை நிறைவேற்றுவது. நம்முடைய அத்தனை பாவங்களுக்கான பரிகாரம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மன் அத்தா ஹாதல் பைத், யார் ஒருவர் கஅபத்துல்லாவை அடைகின்றாரோ, ஹஜ்ஜை நிறைவேற்றுகின்றாரோ, ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கமா உலிதத் உம்முஹு, எந்த பாவங்களும் இல்லாமல், எந்த சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இறையச்சத்தோடு ஹஜ்ஜுடைய காரியத்தை ஒருவர் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால், மீண்டும் அவர் வீடு திரும்பும் போது அன்றைய பிறந்த குழந்தையை போன்று, அவர் தாய் அன்றுதான் அவரை பெற்றெடுத்ததை போன்று பாவமற்ற நிலையில் திரும்புகின்றார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாத்திரமல்ல, பெருமானார் இன்னும் சொன்னார்கள், அல் உம்ரத்து இல் உம்ரத்தி, ஒரு உம்ரா செய்துவிட்டு சில காலம் கழித்து இன்னொரு உம்ராவை ஒருவர் நிறைவேற்றுகின்றார் என்று சொன்னால், இந்த உம்ராவுக்கும் அடுத்த உம்ராவுக்கும் மத்தியில் உள்ள அத்தனை பாவத்திற்கும் இந்த உம்ராக்கள் பரிகாரமாக அமையும் என்று சொன்னார்கள். பாவத்திற்கான பரிகாரமாக உம்ராக்கள் அமைந்துவிடும். அதே நேரத்தில் ஹஜ்ஜும் மப்ரூருன், இறைவனால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் என்பது லைஸ லஹுல் ஜஸா இல்லல் ஜன்னah, இறைவனால் ஒரு ஹஜ்ஜை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டால் அதற்கு கூலி சுவனத்தை தவிர வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹஜ்ஜுக்கான செலவு கூட அது பரக்கத்தை பெற்று தரும் என்று சொன்னார்கள். வஃபில் ஹதீஸி அன்-நஃபகத்து ஃபில் ஹஜ்ஜி கன்-நஃபகத்து ஃபீ சபீலில்லாஹ், யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக தன்னுடைய இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து செலவுகள் செய்கின்றாரோ, அந்த செலவுகள் இறை பாதையில் செலவு செய்ததை போன்று 700 மடங்காக அல்லாஹ் மீண்டும் அதை அவர்களுக்கு கொடுப்பான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று ஹஜ் என்பது பாவ மன்னிப்பு மாத்திரமல்ல, ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய ஏழ்மையை கூட போக்கும் சக்தியை அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அமலுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். தாபியு பைனல் ஹஜ்ஜி வல் உம்ரத்தி, யார் ஒருவர் ஹஜ்ஜையும் உம்ராவையும் இறைவனுக்காக நிறைவேற்றுகின்றார்களோ, ஃபைன்னஹா யன்ஃபஆனில் ஃபக்ர வதுனூப, பாவத்தை ஹஜ்ஜும் உம்ராவும் எப்படி போக்குமோ அது போன்று அவனது வறுமையை ஹஜ்ஜும் உம்ராவும் நீக்கிவிடும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலையை ஒரு மனிதன் எப்படி அடைவான்? ஹஜ்ஜை அது மப்ரூராக மக்பூலாக ஆக வேண்டும் என்று சொன்னால், எல்லாருடைய ஹஜ்ஜும் மப்ரூராக ஆகுமா என்று சொன்னால் இல்லை. ஹஜ் என்பது எப்போது மப்ரூராக ஆகும்? லதாயிஃபில் மஆரிஃப் என்ற கிதாபில் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இயகூனு மப்ரூரன் பிஇஜ்திமாஇ அம்ரைன், ஒரு ஹஜ் இறைவனிடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜில் 2 விஷயங்கள் இணைந்திருக்க வேண்டும், 2 முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும். முதலாவது, அவர் செய்யக்கூடிய அத்தனை அமல்களும்
சரியாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும். இறை மார்க்கத்தின் சட்டதிட்டங்களின்படி அவர் அமல் செய்தவராக இருக்க வேண்டும். தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று எந்த ஒரு போதனைகளையும் ஏற்றுக்கொள்ளாமல், எந்த ஒரு வழிகாட்டியும் இல்லாமல் ஹஜ்ஜுடைய அமல்களை செய்துவிடக் கூடாது. என்னதான் ஏடுகளில் இருந்தாலும் பிராக்டிக்கல் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஹஜ்ஜினுடைய புக்குகளை, உம்ராவினுடைய ஏடுகளை மாத்திரம் வைத்து பரிபூர்ணமான ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரு காலம் நிறைவேற்ற முடியாது, சரியான வழிகாட்டி இல்லாமல். எனவேதான் இப்னு ரஜப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹஜ் மப்ரூராக மக்பூலாக ஆக வேண்டும் என்று சொன்னால் இரண்டு விஷயம். முதலாவது, அவர் செய்யக்கூடிய அமல்கள் சரியாக முறையாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ஹஜ்ஜில் அவர் பிறர்களுக்கு உதவி செய்தவராக இருக்க வேண்டும், பிறருக்கு உபகாரம் செய்தவராக இருக்க வேண்டும். அல் இத்யானி ஃபீஹி பில் அமாலில் பிர், நன்மைகளை மற்றவர்களுக்கும் செய்தவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இமாம்கள். ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த கடமைகளை, தொழுகைகளை நிறைவேற்றக்கூடிய இதே பள்ளியிலேயே பாவத்தை மன்னித்து விடலாமே. நமது ஊரிலேயே, நமது பகுதியிலேயே, நமது இல்லத்திலேயே வணக்கங்களில் ஈடுபடும் போது பாவங்களை மன்னித்து விடலாமே. ஏன் 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த ஒரே இடத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட கோலத்தில் நம்மை ஒன்றிணைப்பதற்கான காரணம் என்ன? அத்தனை மக்களுக்கு மத்தியில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி வெளிப்படுகின்றது என்பதை அல்லாஹ் சோதனை செய்து பார்க்கின்றான். யார் குறுகிய எண்ணத்தோடு தன்னுடைய காரியத்தை சுயநலத்தோடு தன்னை மாத்திரமே கவனித்துக் கொண்டு ஹஜ்ஜை ஒருவர் நிறைவேற்றி வந்தால், அவர் வெறும் ஹஜ்ஜுடைய பயணத்தை மாத்திரம்தான் செய்கின்றார். அந்த பயணத்தில் யார் ஒருவர் பிறருக்கு உதவியாக, பிறருக்கு ஒத்தாசையாக அடுத்தவர்களை கவனித்துக் கொண்டு யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய அமல்களை சரியாக செய்கின்றாரோ அவர்தான் ஹஜ் செய்கின்றார் என்று சொன்னார்கள் இமாம்கள், இறை நேசர்கள். நமக்கு சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் அவருடைய சஹாக்கள் கேட்டார்கள், எல்லாரும் ஹஜ் செய்யறாங்க, அந்த ஹாஜிகளில் சிறந்தவர்கள் யார் என்று கேட்டபோது அவர்கள் பதில் சொன்னார்கள், மன் அத்அம தஆமஹு வ கஃப லிசானிஹி ஹுன்ன ஷர்ருன், யார் ஒருவர் ஹஜ்ஜுடைய பயணத்தில் பசித்தவர்களுக்கு உணவு கொடுத்தாரோ, அடுத்தவர்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நடந்து கொண்டாரோ அவர்தான் சிறந்த ஹாஜி என்பதாக இமாம்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய அமல்கள் செய்யும் போது பேணிக்கை மிக மிக அவசியம் என்பதை குர்ஆனின் வாயிலாகவே நமக்கு சொல்லுவார். அல் ஹஜ்ஜுன் அஷ்ஹுருன் மஅதூமான் ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ்ஜ ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ். ஹஜ்ஜுடைய பாக்கியம் ஒருவருக்கு கிடைத்து விட்டால் அவர் செல்லக்கூடிய பயணத்தில், அவர் செய்யக்கூடிய செயல்பாடுகளில், அமல்களில் அவர் சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு விட வேண்டாம், கெட்ட வார்த்தைகளை பேசிவிட வேண்டாம். நீங்கள் என்ன செய்தாலும் அல்லாஹ் அதை பார்த்துக் கொண்டே இருக்கின்றான். நீங்கள் தயார்படுத்துவதை சிறந்ததாக, தக்வாவுடையதாக நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக பல்வேறுபட்ட வாசக வடிவில் ஹஜ்ஜின் பேணுதலை அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுப்பான். இந்த நேரத்தில் 1,75,000 மேற்பட்ட நபர்களுக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடைத்திருந்தும் இந்திய நாட்டின் அரசாங்கத்தின் சூழ்ச்சியால், அரசாங்கத்தின் குரல்படியால், அரசாங்கத்தின் பணக்காசையால் சுமார் 52,000க்கும் மேற்பட்ட ஹாஜிகளில் ஹஜ்ஜுடைய பயணம் தடையாக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹு தஆலா அந்த ஹாஜிகளை ஏற்றுக்கொள்வார். அல்லாஹு தஆலா அந்த ஹாஜிகளை முழுவதுமாக கபூலாக்குவார். பொதுவாகவே ஒரு செயலை ஒரு அடியான்
செய்ய நாடி அதை செய்ய நினைத்ததற்காகவே அல்லாஹ் நன்மையை கொடுப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொன்னார்கள், இறைவன் சொன்னதாக. ஹதீஸே குத்ஸியை சொல்லி காட்டுவார்கள், இதா அராத அபதி ஐ யஅமல் ஸய்யஅத்தன் ஃபலா தக்துபுஹா அலைஹி ஹத்தா யஅமலஹா. ஒரு அடியான் ஒரு பாவத்தை செய்வதற்கு நாடி, ஒரு அடியான் பாவத்தை செய்வதற்கு நாடிவிட்டால் அல்லாஹ் சொல்லுவானா, தீமையை எழுதிராத, வெயிட் பண்ணு. அவன் பாவம் செய்வதற்கு நாடுறான், எழுதிராத, வெயிட் பண்ணு. அவன் செய்து விட்டால் அந்த தீமையை மாத்திரம் எழுது. அல்லது அந்த பாவத்தை செய்யாமல் விட்டுவிட்டால், பாவம் செய்வதற்கு நாடி அதை இறைவனுக்கு அஞ்சி விட்டுவிட்டானே, அதற்காக நன்மையை எழுது என்று அல்லாஹ் சொல்லுவானா. அதே நேரத்தில் ஒரு அடியான் நன்மை செய்வதற்கு நாடிவிட்டால் அதை உடனடியாக எழுது என்று அல்லாஹ் சொல்லுவானா. அந்த நன்மையை அவன் செய்துவிட்டால் 10 700 மடங்கு வரை அதை உயர்த்தி எழுதுங்கள் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு கட்டளையிடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பெருமானார் இன்னும் சொன்னாங்க, ஒரு மனிதர் வீட்டில் அழகான முறையில் உழு செய்து விட்டு பள்ளிவாசலை நோக்கி தொழுவதற்கு வருகின்றார். வேகமாக வரும்போது தொழுகை முடிந்து விட்டது. அல்லாஹ் இந்த ஜமாத்தினுடைய நன்மையை அவரின் உள்ளச்சத்திற்கும் தொழுகைக்கான ஆர்வத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று ஒரு அடியான் ஒரு நன்மையை செய்வதற்கு நாடி செல்லுகின்ற வழியில் இறந்து விட்டாலும் சரி, அல்லாஹ் அதை செய்த நன்மையை கொடுக்கின்றான். 52,000 ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கான முயற்சிகள் செய்து அரசாங்கத்தால் அது தடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால், இந்த 52,000 ஹாஜிகளுக்கும் அல்லாஹ் மக்பூலான பாக்கியத்தை கொடுக்கின்றான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜுக்காக வந்த ஹாஜிகளே ஒரு சஹாபி பயணத்தில் ஒட்டகத்தில் இருந்து விழுந்து விட்டார். விழுந்த நேரத்தில் அந்த ஒட்டகமே மிதித்ததில் கழுத்து முறிந்து இறந்து விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஹ்ராமோடு இருந்தவரை ஹஜ்ஜை இன்னும் நிறைவேற்றவில்லை. பயணத்தில் இருக்கும் போதே வாகனத்தில் இருந்து தவறி விழுந்து இறந்து விட்டார். பெருமானார் அவர்களை குளிப்பாட்டி சஹாபாக்களிடம் சொன்னார்கள், இந்த ஜனாசாவிற்கு நறுமணம் பூசாதீர்கள், தலையை மறைக்காதீர்கள். ஏன் தெரியுமா? நாளை மறுமையில் இறைவனுக்கு முன்பாக தல்பியா சொன்னவராக, ஹாஜியாக இவர் இறைவனுக்கு முன்னால் நிற்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஹ்ராமுடைய நிலையில் ஷஹீதானவர்களை அப்படியே அடக்குங்கள். ஏன் தெரியுமா? இஹ்ராமோடு ஹாஜியாக இவர்கள் இறைவனை சந்திக்கின்றார்கள். இந்த உலகத்தில் ஹஜ்ஜை செய்யவில்லை என்று சொன்னாலும் என்று சொன்னார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஹஜ்ஜுடைய பாக்கியம் சாதாரணமானது அல்ல. ஆரோக்கியமாக இருக்கும் போதே அதை நிறைவேற்ற வேண்டும். பெருமானார் சொன்னாங்க, இஹ்தனிமு ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயம் உனக்கு வருவதற்கு முன்பாக அந்த 5ஐ நீ பயன்படுத்திக் கொள். ஷபாபக கப்ல ஹரமக, முதுமை வருவதற்கு முன்பாக உன்னிடமுள்ள இளமை பருவத்தை பயன்படுத்திக் கொள். வஸிஅதிக கப்ல சகமக, நோய் வருவதற்கு முன்பாக இருக்கும் ஆரோக்கியத்தை பயன்படுத்திக் கொள். வகினாக கப்ல ஃபக்ரிக, ஏழ்மை வருவதற்கு முன்பாக இறைவன் கொடுத்த செல்வத்தை இறை பாதையில் பயன்படுத்திக் கொள். ஃபராகக கப்ல ஷுகுலிக, உனக்கு வேலை வருவதற்கு முன்பாக இருக்கும் ஓய்வை பயன்படுத்திக் கொள். வஹயாத்தக கப்ல மௌத்திக, நீ மரணமாவதற்கு முன்பாக எப்படி வாழ வேண்டும் என்று மார்க்கம் உனக்கு சொல்லுகின்றதோ அந்த நிலையில் நீ வாழ்ந்து கொள் என்று சொன்னார்கள். வயதான காலத்தில் முதுமையில் ஹஜ் செய்தால் போதும் என்று தள்ளி போட்டு விடக்கூடாது.
இஹ்ராமின் போது தலையை மறைக்க கூடாது. ஆனால் முதுமை காலத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் அந்த ட்ரெண்டுகளில் ஏசியை தாங்காமல் தலையை மறைத்து படுத்துக் கொண்டிருப்பதை பார்க்க முடியும். முஸ்தலிஃபா வரை நடக்குவதற்கு சக்தி இல்லை. சஃபா மர்வாக்கு மத்தியில் ஓடுவதற்கு முடியவில்லை. சேரில் உட்கார்ந்து அமல்கள் செய்யப்படுகின்றது. கூடும் என்பது வேறு. ஆரோக்கியத்தோடு செய்யும் அமல் எப்படி, பலகீனத்தோடு செய்யும் அமல் எப்படி? இறைவன் சொல்லுகின்றான், உம்மை யுஅல்லிம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். இறைவனுடைய அத்தாட்சிகளை பாருங்கள், அது உங்களுடைய தக்வாவை உயர்த்தும் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்படிப்பட்ட இறைவனின் அத்தாட்சிகளை கூட அருகில் சென்று பார்க்க முடியாமல் வாகனத்தோடு திரும்புவர்கள் எத்தனை பேர்? ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு மக்காவில் இறங்கி அரஃபாவுடைய நாளுக்கு முன்பாக ஹஜ்ஜை கூட நிறைவேற்றாமல் திருப்பி அனுப்புவர்கள் எத்தனை பேர்? மரணிப்பவர்கள் எத்தனை பேர்? சொல்லிக்கொண்டே போகலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு மனிதருக்கு ஹஜ் கடமையானதற்கு பிறகு அதை நிறைவேற்றாமல் தவிப்பெறும் காலம் தாக்குவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். மன் அதரக ஃபரீதத்துல் ஹஜ் வலம் யஹஜ் மஹு ஸாதஹு வ ராஹிதத்துஹு. உடல் ஆரோக்கியம் இருக்கின்றது, பொருளாதார வளம் இருக்கின்றது, எல்லாம் இருந்தும் ஹஜ்ஜை ஒருவன் தள்ளி போட்டுக் கொண்டே இருந்தால், தாமதப்படுத்திக் கொண்டே இருந்தால், ஹஜ்ஜின் அமல்களில் உதாசீனத்தோடு இருந்தால், பெருமானாரின் எச்சரிக்கை வார்த்தை எப்படி தெரியுமா? லைஸ அலைஹி ஐ யமூது இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியா. அவன் கிறிஸ்தவனாகவோ யூதனாகவோ மரணிக்கட்டும் என்று சொன்னார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படிப்பட்ட வார்த்தை! இந்த உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் வரை அவர்களின் கவலை எப்படி இருந்தது தெரியுமா? ஒரு நபர் கூட நரகத்திற்குள் சென்றுவிடக் கூடாது என்று பாடுபட்டவர்கள். மரண நேரத்தில் கூட, சக்கராத்தின் நிலையில் கூட, அந்த வேதனையில் கூட எனது உம்மத்திற்கு இந்த வேதனை குறைத்து கொடுக்கப்படுமா என்று ஆசைப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட நபி ஹஜ்ஜுடைய பாக்கியம் ஒருவனுக்கு பெற்றிருந்தும் அதை நிறைவேற்றாமல் உதாசீனப்படுத்துகின்றான் என்று சொன்னால், அவன் யூதனாகவோ நசராணியாகவோ மரணிக்கட்டும் என்று சொன்னார்கள் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஹஜ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காலம் தாழ்த்துவதோ காலம் தள்ளி போடுவதோ இறை கடமைகளுக்கு உகந்ததல்ல. தற்போதைய அரபிய அரசாங்கங்கள் ஆரம்ப காலத்தில் எல்லாரும் கஅபாவினுடைய திரையை பிடிக்க முடியும். சமீப காலமாக இஹ்ராமுடைய உடை யார் எல்லாம் அணிந்திருக்கின்றார்களோ அவர்கள் மாத்திரமே கஅபாவுக்கு அருகாமையில் நெருங்கப்படுகின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் தூரத்தில் தவாஃபை நிறைவேற்றக்கூடிய நிலைகள் தான் ஏற்படுகின்றது. காலப்போக்கில் எப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாம் வரலாம். ஹஜ்ஜுடைய பாக்கியம் மிக கடுமையாகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள். லா தகுமு ஸாஅ ஹத்தா லா யஹஜ்ஜுல் பைத். இஸ்லாமிய சமுதாயம் ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் ஆர்வம் காட்டுகின்ற வரை கியாமத் வராது என்று சொன்னார்கள். எப்பொழுது ஹஜ்ஜுடைய செயல்பாடுகள் நம்மை விட்டும் தூரமாகுமோ, ஹஜ்ஜுடைய வணக்கம் ஆரம்ப காலத்தில் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் இருந்தால் ஹஜ் செய்துவிட்டு வந்து விடலாம். கப்பலில் ஹஜ் செய்தவர்கள் இருக்கின்றார்கள். மிக குறைந்த ஒரு 20,000 30,000 ஹஜ் செய்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். ஆனால் சமீப காலமாக 13 லட்சம் கொடுத்து இந்த வருடம் ஹஜ் செய்பவர்கள் உண்டு. இந்த நிலைகள் அதிகரிக்கலாம். ஹஜ்ஜுடைய செயல்பாடுகள் நம்மை விட்டும் தூரமாகலாம். ஏன்?
நம்மை நெருங்கும் கியாமத் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஹஜ் என்பது சாதாரணமானது அல்ல. அந்த ஹஜ்ஜை அல்லாஹு தஆலா தற்போதைய காலத்தில் மிக கடுமையானதாக மாற்றிக் கொண்டிருக்கின்றார். ஏன்? நம்முடைய ஈமானுடைய பலகீனமான நிலை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எல்லா மக்களுக்கும் கொடுப்பானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜை நாடி இந்த வருடம் சுமார் 52,000 ஹாஜிகள் தடுக்கப்பட்டிருக்கின்றார்களே, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பொறுமையை கொடுப்பானாக. அவர்கள் செலவழித்த அத்தனை செயல்களையும் செயல்பாடுகளையும் திருப்பி அவர்களும் கொடுப்பானாக. அத்தனை ஹாஜிகளையும் மக்பூலான மப்ரூரான ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹாஜிகளாக ஆக்குவானாக. வரக்கூடிய வருடங்களில் யார் யார் எல்லாம் இந்த வருடம் தடை செய்யப்பட்டிருக்கின்றார்களோ அத்தனை ஹாஜிகளுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நசீபாக ஆக்குவானாக என்ற உயர்ந்த துஆத்தோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரா. யார் நாளை மறுமையில் தன்னுடைய நன்மை தீமை ஏடுகளில் அதிகமாக இறைவனிடத்தில் தௌபா செய்தவர்களாக தனது பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு சுபசோபனம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்திற்குரிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.